ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஓவன், தந்தூரி அடுப்பு எதுவும் இல்லாமல் சிக்கன் தந்தூரி தோசை கல்லில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் சிக்கன் தந்தூரி பண்ணலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது பிரியாணிக்குன்னு கேட்டு வாங்கணும். தந்தூரிக்குன்னு கேட்டால் பெரிய பெரிய சைஸ்க்கு போட்டுருவாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெட்டு ஃபுட்டு கலர் 1/4 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல்லு, பெரிய சைஸ் இஞ்சி, 1 கிலோவுக்கு 1 லெமன் போடணும். இது எவரெஸ்ட் தந்தூரி மசாலா எடுத்துருக்கிறேன், 4 ஸ்பூன் போடணும். சோம்பு 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் வாஷ் பண்ணும்போதே 1 ஸ்பூன் போட்டதுனால 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூனு. மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். ஒரு கடாய் எடுத்து 2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கணும். ஒரு 1/4 ஸ்பூனு ரெட்டு ஃபுட்டு கலர் சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 2 3 4, 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எவரெஸ்ட் தந்தூரி மசாலா 4 ஸ்பூனு, 1 2 3 4. இதுலேயே உங்களுக்கு பெப்பர் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தனியாத்தூள் பெப்பர் தூள்லாம் ஆட் பண்ணோன்னு இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ட்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்கணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி மசாலாவை நல்லா புரட்டி எடுக்கணும். நல்லா புரட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடணும். அப்போ தான் சிக்கன்னு எல்லா மசாலாலாம் நல்லா கோட்டாகி வரும். இது ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடுறேன். 1/2 hour ஆயிடுச்சு. கேஸ் பற்ற வச்சு தோசைக்கல் வைக்கிறேன். தோசைக்கல் சூடாகி வந்துருச்சு. இப்போது 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இப்போ சிக்கன் பீசஸை அதில் போடுங்க.
இந்த சிக்கன் தந்தூரி ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹைலியே வைங்க. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் நல்லா. இப்போது ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக சுற்றி ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹையில் வைங்க. அப்போ தான் அந்த இது நல்லா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு வெந்திருக்கு. திருப்பி அதை அப்படியே புரட்டி போடுறேன். இப்போது ஐயில் வைங்க கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம். எல்லாம் புரட்டி போட்டாச்சு. இப்போ திருப்பி மூடி போடுறேன். மூடி போடும்போது சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக்காய் வந்திருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு அப்படியே வேக வைங்க. நம்மளோட சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பிளேட்டில் மாற்றியாச்சு. சிக்கன் தந்தூரி ரெடி. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு சைடுக்கு மயோனிஸ் வைக்கலாம். இது வந்து வீட்டிலே பண்ணது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது க்ரீன் சட்னி, இதுவும் வீட்டில் பண்ணது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது டொமேட்டோ சாஸு. இதெல்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. யம்மியான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மயோனைஸும் க்ரீன் சட்னியும் லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Like, share, and subscribe.